தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. உலகையே அதிர வைத்த காலநிலை மாற்றம் அழிவை நோக்கி நகர்கிறதா உலகம்? கனடாவில் நடந்த வினோதம். குளிருக்கு பெயர் பெற்ற கனடாவிலேயே ஒரு பக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நெருங்கும் வெப்பலை, இன்னொரு பக்கம் அதீத கனமழையால் வெள்ளப்பெருக்கு. ஒரே நாட்டில் ஏன் இப்படி தலைகீழான வானிலை? இது காலநிலை மாற்றத்தின் எச்சரிக்கையா? இந்த திடீர் மாற்றத்திற்கு பின்னால் இருக்கும் அறிவியல் காரணங்கள் என்ன என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். குளிருக்கு பெயர் பெற்ற மேற்கு நாடுகளை தற்போது வெப்ப பிடியில் சிக்கியிருக்கு. குறிப்பா சொல்ல போனா கனடாவில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நெருங்கி பொதுமக்களை வாட்டி வதைத்து வந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல நாட்டின் மேற்கு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்து வெள்ள அபாயத்தை உருவாக்கி இருக்கு. ஒரே நாட்டில் ஒருபுறம் கடும் வெயிலும் இன்னொரு பக்கம் கனமழையுன்னு முரண்பட்ட காலநிலை நிலவுவது காலநிலை மாற்றத்தின் தீவிர எச்சரிக்கை என சூழ்நிலை ஆய்வாளர்கள் அச்சம் தெரிவிச்சிருக்காங்க. பொதுவாக ஒரு நாட்டின் காலநிலை முழுவதும் ஓரளவு ஒரே மாதிரியாக தான் இருக்கும். தென் பகுதியில் வெயில் அதிகமாக இருந்தாலும் வடக்கு பகுதியில் குளிர் சற்று கூடுதலாக இருக்கும். ஆனா 2 பகுதிகளுக்குமே முற்றிலும் எதிரான வானிலை அரிதாக தான் காணப்படுது. ஆனா கனடாவில் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியிருக்கு. அதாவது நாட்டின் ஒரு பகுதியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை நெருங்கும் அளவுக்கு வெப்பம் கொளுத்தி கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் கனமழை கொட்டி தீர்த்து வருது. ஒரே நாட்டில் ஒரே நேரத்தில் இப்படி இருவேறு தீவிர காலநிலைகள் நிலவுவது காலநிலை மாற்றத்தின் வெளிப்படையான அறிகுறி அப்படின்னு சூழ்நிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கிறாங்க. கனடாவின் மேற்கு மாகாணங்களான மேனிடோபா மட்டும் இல்லாம சஸ்காட் செவானியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த இருக்கு. குறிப்பாக மேனிடோபாவில் மேற்கு பகுதிகளில் கடந்த 7 நாட்கள்ல மட்டுமே சுமார் 25.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு. பொதுவாக 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தாலே அதை கனமழை அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் வகைப்படுத்தும் நிலையில அதைவிட 2.5 மடங்குக்கும் அதிகமான மழை கொட்டி இருப்பது அப்பகுதியின் இயல்பு வாழ்க்கையை கடுமையா பாதிச்சிருக்கு. பொதுவாக 20 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்தால் மிக கனமழை அப்படின்னும், 20 சென்டிமீட்டரை தாண்டினால் அதீத கனமழை அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் வகைப்படுத்தும். அந்த வகையில தான் மேனிடோபாவில் பதிவான 25.4 சென்டிமீட்டர் மழை அதீத கனமழையாக கருதப்படுது. இதன் காரணமா பல நெடுஞ்சாலைகள் வெள்ள நீர்ல மூழ்கி போயிருக்கு. ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் சேதமடைந்ததுடன் கால்நடைகளும் பெரும் பாதிப்பையும் சந்திச்சிருக்கு. மேலும் பிராண்டன் மற்றும் நிபாபா உள்ளிட்ட நகரங்கள்ல வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தி இருக்காங்க. இன்னொரு பக்கம் கனடாவின் ஒன்டாரியோ மட்டும் இல்லாம கியூபெக் மாகாணங்கள் கடுமையாக வெப்பலையில சிக்கி இருக்கு. அங்கு வெப்பநிலை 30 முதல் 34 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகி இருக்கு. ஆனா காற்றின் உள்ள அதிக ஈரப்பதம் காரணமா மக்கள் உணரும் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸையும் தாண்டி இருக்கு. இதனால டொராண்டோன், மான்ட்ரியல் உள்ளிட்ட முக்கிய நகரங்கள்ல வெப்பலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தேவையின்றி வெளியில் செல்ல வேண்டாம் அப்படின்னும், போதுமான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும்னு அதிகாரிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஜூலை 1ஆம் தேதி கனடாவின் தேசிய தினம் என்பதால நாடு முழுவதும் மக்கள் கொண்டாட்டங்களுக்கு தயாராகிட்டு இருந்தாங்க. அதே போல உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகளுக்கும் நடைபெற்று வரும் நிலையில இந்த தீவிர வானிலை மாற்றம் கொண்டாட்டங்களுக்கும் போட்டி ஏற்பாடுகளுக்கும் சவாலாகவே மாறியிருக்கு. இதுக்கு அடுத்தபடியாக தான் வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பொதுமக்கள் அதிக அளவில் தண்ணீர் அருந்த வேண்டும், தேவையற்ற வெளிப்புற பயணங்களை தவிர்க்க வேண்டும், நிழலான இடங்கள்ல இருக்க வேண்டும் அப்படின்னும், மது அருந்துவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தி இருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா முதியவர்கள், குழந்தைகள் மட்டும் இல்லாம
உடல்நல பிரச்சனை உள்ளவர்கள் மீது கூடுதல் கவனம் செலுத்துமாறும் அவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க. ஒருபுறம் கொளுத்தும் வெயில், இன்னொரு பக்கம் மூழ்கடிக்கும் வெள்ளம். இப்படி இயற்கை காட்டும் இரு முகங்கள் உலகையே சிந்திக்க வச்சிருக்கு. உலகம் மெல்ல மெல்ல காலநிலை பேரழிவை நோக்கி நகர்கிறதோ அப்படிங்கிற கேள்வி பலரிடமே எழத் தொடங்கிருச்சு. கனடா மட்டும் இல்லாம பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ் போன்ற குளிர் பிரதேச நாடுகளும் இந்த ஆண்டுக்கு முன்னென்போது இல்லாத அளவுக்கு கடும் வெப்பலையை எதிர்கொண்டிருக்கு. காலநிலை மாற்றம் இனி எதிர்கால அச்சுறுத்தல் அல்ல, கண்முன்னே நடக்கும் உண்மை என்பதை இந்த நிகழ்வுகள் மீண்டும் ஒரு முறை உலகிற்கு உணர்த்ததான் செய்து. இது போன்ற உலக செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.